லேர்ன் டு கோடிங் தமிழ் வாடிக்கையாளர் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து ஜெனரிக்ஸ் இன் ஜாவா. ஸோ இது பார்த்தீங்கன்னா ஜாவா 8க்கு அப்புறம் வந்து ஜாவா அதனுடைய இம்ப்ரூவ்மெண்ட்டுக்காண்டி சில கான்செப்ட்ஸ் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. அதில் ஒன்று தான் ஜெனரிக்ஸ். ஓகே, ஸோ ஜெனரிக்ஸ்னால் என்ன? ரியல் டைமில் நம்ம என்ன சொல்லலாம், ஜென்ரலாக அப்படின்னா நம்ம எழுதக்கூடிய அந்த ஜென்ரிக் மெத்தட்ஸோ ஜென்ரிக் டைப்போ ஸ்பெசிஃபிக்காக நம்ம மென்ஷன் பண்ணுறோம். ஸோ இது என்ன டேட்டா டைப் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணுறோம்னா அது ஜெனரிக்ஸ். இன்னொன்று வந்து ஒரு ஜென்ரலான ஒரு ப்ரோக்ராம் க்ரியேட் பண்ணி எல்லா டேட்டா டைப்புக்கும் ரன் பண்ணுற மாதிரி செக் பண்ணோம்னா அது வந்து ஜெனரிக். சரியா? ஸோ ஜென்ரிக்னால் என்ன சொல்லியிருக்கோம்? ஜென்ரிக் மீன்ஸ் பேராமீட்டரைஸ் டைப். அதாவது எப்படின்னா அந்த டைப் வந்து இங்கே பேராமீட்டர் பண்ணலாம். ஸோ இன்னொன்று வந்து இந்த ஜென்ரிக்ஸ் இம்ப்ளிமெண்டேஷன் வந்து எப்படின்னா நான் ப்ரிமிட்டிவ், அதாவது யூசர் டிஃபைன் டேட்டா டைப்பில் தான் நீங்கள் பண்ண முடியும். இன்ட்டு டபுள் அதெல்லாம் பண்ண முடியாது. சரியா? இதை நீங்கள் கிளியராக பார்த்துக்கணும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ நான் 2 சின்டாக்ஸ் மென்ஷன் பண்ணிக்க பார்த்தீங்களா? அரே லிஸ்ட் வேரியபிள் இன் கலர் ஈக்குவல் டு நியூ அரே லிஸ்ட். இதை பார்த்தீங்கன்னா இது ரா டைப். அதை எப்படின்னா ஜென்ரிக் சின்டாக்ஸ் கிடையாது, ரெகுலர் சின்டாக்ஸ். ஸோ அடுத்து ஜென்ரிக் சின்டாக்ஸில் என்ன பண்ணியிருக்கேன், அரே லிஸ்ட் ஸ்ட்ரிங் கலர் ஈக்குவல் டு நியூ அரே லிஸ்ட் அப்படின்னு சொல்கிறேன். அதான் எப்படின்னா ஃபஸ்ட்டு இது வந்து ஜென்ரல் கிடையாது, அதாவது இது என்ன அரே லிஸ்ட்டுங்கிறது இது என்ன டேட்டா டைப்ங்கிறத நான் ஸ்பெசிஃபிக் பண்ணல. ஓகே, ரெண்டாவதுல பார்த்தீங்கன்னா நான் கிளியராக வந்து இதை ஸ்ட்ரிங்னு ஸ்பெசிஃபிக் பண்ணுறேன். ஸோ வாங்க நம்ம வந்து இந்த ஜென்ரிக்ஸோட அட்வான்டேஜஸை நம்மளுடைய ப்ரோக்ராமில் ரியல் டைமில் ஏன் ஜென்ரிக்ஸ் வந்து யூஸ் ஆகுது, எதுக்காண்டி நம்ம ஜென்ரிக்ஸ் போகணுங்கிறத பார்க்கலாம். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டெப் பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி டிக்ளேர் பண்ண மாதிரி அரே லிஸ்ட் கலர் ஈக்குவல் டு நியூ அரே லிஸ்ட் மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ நம்மளுடைய கன்சோல்லே பாருங்கள், அது என்ன சொல்லுது, அரே லிஸ்ட் இஸ் அ ரா டைப் ரெஃபரன்ஸ் டு ஜென்ரிக் டைப். அது அரே லிஸ்ட்டை வந்து ப்ளீஸ் பேராமீட்டரைஸ், அதாவது ஜென்ரிக்கெல்லாம் யூஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுது. ஓகே, ஸோ இதுலேருந்து என்ன சொல்லுது, என்ன தெரியுது, ஜெனரிக் யூஸ் பண்ணாமல் பண்ணோம்னா அந்த கோடு வந்து சேஃப் கிடையாது. ஓகே, அதோட இம்பார்ட்டன்ஸை நான் இப்போ வந்து உங்களுக்கு இந்த ப்ரோக்ராம் வழியாக உங்களுக்கு காட்டுறேன். சரியா? ஸோ ஃபஸ்ட்டு சின்டாக்ஸ் பாருங்கள், நான் என்ன பண்ணியிருக்கேன், கலர் டாட் ஆடுன்னு கொடுத்துருக்கேன். சரியா? அடுத்து என்ன பண்ணுறேன், அந்த ஆட் பண்ண வேல்யூ வந்து வாங்குறேன். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம கம்பைல் டைம் கிடைக்குது பாருங்கள். நான் என்ன சொல்கிறேன், கலர் டாட் கெட் 0 அப்படின்னு சொல்லும்போது என்ன ஆகுது, ஆட்டோமேட்டிக்காக எனக்கு வந்து கம்பைல் டைம் எரர் காட்டுது. ஏன்னா நான் வந்து என்ன டேட்டா டைப் ஸ்பெசிஃபிக் பண்ணல. ஸோ டிஃபால்ட் டேட்டா டைப் பார்த்தீங்கன்னா ஆப்ஜெக்ட். ஓகே, அதுதான் ரா டைப்னு சொல்லுவோம். ஆப்ஜெக்ட்குள்ளே தான் நம்மளுக்கு என்ன வருது, எல்லா டேட்டா டைப்ஸுமே வருது. ஓகே, ஸோ இப்போ வந்து நான் ஸ்பெசிஃபிக்கலாக மை ஃபஸ்ட் கலரில் வந்து அதை ஸ்ட்ரிங்னு ஸ்பெசிஃபை பண்ணிட்டேன். ஸோ இப்போ இந்த ஆப்ஜெக்ட் கொண்டு போய் ஸ்ட்ரிங்குக்குள்ளே வந்து அக்குமுலேட் பண்ண முடியாது டைரெக்டாக. ஸோ அதுக்காண்டி வந்து ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணி ஆகணும், இதை கேஸ்ட் பண்ணி ஆகணும். ஸோ இதுதான் வந்து ஃபஸ்ட்டு டிஸ்அட்வான்டேஜ். சரியா? ஸோ இதை வந்து நான் கேஸ்ட் பண்ணுறேன். அதுக்கு வந்து ஜஸ்ட் வந்து முன்னாடி என்ன பண்ணுவீங்க, பேரந்திசிஸ்குள்ளே ஸ்ட்ரிங்னு போட்டாச்சு. ஸோ இது வந்து ஃபஸ்ட்டு டிஸ்அட்வான்டேஜ். அது எப்படின்னா கண்டிப்பாக ஜென்ரிக்காக டிஃபைன் பண்ணாத எந்த ஒரு டேட்டா டைப் அந்த லிஸ்ட் கலெக்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, அதை நீங்கள் கேஸ்ட் பண்ணி ஆகும். இப்போ நீங்கள் பார்க்கலாம், அந்த ஒரு இடத்துல தானே கேஸ்ட் பண்ணிட்டு போகிறேன் அப்படின்னு. இன்னும் இப்போ இதே வேரியபிளை வந்து ஒரு 100 பிளேசஸ் யூஸ் பண்ண போகிறீங்கன்னா அப்போ வந்து டெஃபினட்டாக இட் வில் கிரியேட் ப்ராப்ளம்ஸ். சரியா? கண்டிப்பாக என்னாகும், எல்லா இடத்துலையும் நீங்கள் போய் ஒரு தடவை சேஞ்ச் ஆகும்போது போய் அப்டேட் பண்ண முடியாதுல்ல. ஸோ அது வந்து டெஃபினட்டாக ஒரு ப்ராப்ளம். ஸோ ரெண்டாவது வந்து நான் வந்து இதை பிரிண்ட் பண்ணி காட்டுறேன். ஸோ ரன் பண்ணுங்கள், ப்ளூ கலர்னு டிஸ்பிளே ஆயிடுச்சு. சரியா? அடுத்து இதோட ஜென்ரிக்ஸோட இன்னொரு முக்கியமான கான்செப்ட். இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா ஒரு நம்பரை பாஸ் பண்ணுறேன். ஓகே, ஸோ இது வரைக்கும் நான் டேட்டா டைப்பை ஸ்பெசிஃபை பண்ணல. ஸோ நான் வந்து நம்பரை ஆட் பண்ணலாம், எந்த ஒரு கம்பைல் டைம் எரரும் வராது. சரியா? ஆனால் நம்ம ஜென்ரிக்கில் கலருங்கிறது என்ன டேட்டா டைப் தான், ஸ்ட்ரிங்னு நமக்கு தெரியும். அது நம்ம ஸ்பெசிஃபிக்காக நமக்கு அந்த இன்ஃபர்மேஷன் தெரியும். பட் ஸ்டில் வந்து யாரோ ஒரு யூசர் வந்து உங்களுக்கு வந்து ஒரு நம்பரை ஆட் பண்ணிவிட்டார் கலெக்ஷன்லனா எந்த ஒரு எரருமே காட்டாது. சரியா? ஸோ அது வந்து இட்ஸ் எ வெரி பிக் ப்ராப்ளம் இப்போ நம்ம ஸ்பெசிஃபை பண்ணாதனால. அதை வந்து நான் இப்போ பாருங்கள், அதே ஸ்டேட்மெண்ட் நான் என்ன பண்ணுறேன், கலர் டாட் கெட் 1ன்னு மென்ஷன் பண்ணுறேன். ஸோ இப்போ என்ன பண்ண சொல்லுது, ஓகே ஆப்ஜெக்ட் எரர் காட்டுது, நான் கேஸ்ட்டும் பண்ணிடுறேன். சரியா? ஆல்ரெடி நான் காட்டும் போது கேஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ கேஸ்ட் பண்ணியாச்சு.
இப்போ என்ன ஆகுது, எந்த ஒரு எரருமே காட்டலை. ஓகே, ஆனால் வந்து நம்ம ஒரு இன்டிஜரை கொண்டு போய் ஸ்ட்ரிங்குக்குள்ளே வந்து ஸ்டோர் பண்ண ட்ரை பண்ணுறோம். ஸோ இந்த ப்ரோக்ராம் ரன் பண்ண நம்மளுக்கு என்ன வருது, java.lang.class cast exception வருது. ஸோ இது எப்போ வருது, நம்மளுக்கு ரன் டைமில் வருது. ஸோ அது வரைக்கும் நம்மளுக்கு எந்த ஒரு வார்னிங்குமே நம்மளுக்கு காட்டலை. ஸோ என்ன ஆகும், உங்கள் ப்ரோக்ராம் நீங்கள் டெப்ளாய் பண்ணிடுவீங்க, அப்பப்போ ரன் பண்ணும்போது இந்த எரர் வரும். ஓகே, ஸோ இந்த எரர் நீங்கள் ரீட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டெஃபினட்டாக அது வந்து கரெக்டான இன்ஃபர்மேஷன் கொடுக்காது. அதாவது நீங்கள் ஒரு இன்டிஜர் வேல்யூ கொண்டு போய் ஸ்ட்ரிங்கில் ஸ்டோர் பண்ண ட்ரை பண்ணுறீங்க. ஓகே, ஸோ இதுதான் நம்மளுடைய கிளாஸ் கேஸ்ட் எக்ஸப்ஷன். இது எப்போ வருது, ரன் டைமில் வருது. ஸோ அது வந்து ப்ராப்ளமேட்டிக். ஓகே, ஸோ இந்த மாதிரி இடங்களில் தான் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஜென்ரிக்காக ஸ்பெசிஃபை பண்ணும்போது நம்ம வந்து கம்பைல் டைம்லேயே நம்ம வந்து இதனுடைய சொல்யூஷனை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணிடலாம். இன்ஸ்டெட் ஆஃப் வந்து ஒரு இதை ரன் பண்ணி ரன் டைமில் வந்துச்சுன்னா அது வந்து ரியலாகவே ப்ராப்ளமேட்டிக். சரியா? ஸோ எப்படி நீங்கள் பர்டிகுலர் இதை வந்து ஜென்ரிக்காக மாற்றுவீங்க, ஜஸ்ட் நீங்கள் வந்து அரே லிஸ்ட்க்கு அடுத்து உங்களுடைய டேட்டா டைப் வந்து நீங்கள் ஸ்பெசிஃபை பண்ணணும், அவ்வளோதான். அதே மாதிரி இந்த செட் நியூ அரே லிஸ்ட்டுக்கு அப்புறம் இதை நீங்கள் டேட்டா டைப் ஸ்பெசிஃபை பண்ணலாம், அராடி ஜஸ்ட் நீங்கள் வந்து ஓப்பன் அண்ட் க்ளோஸ் பேரந்தஸ் கொடுத்தீங்கனாலும் ஓகே. ஸோ ஒன்ஸ் நீங்கள் இதை ஸ்பெசிஃபை பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, நம்மளுக்கு வந்து மல்டிபிள் திங்ஸ். ஃபஸ்ட் நீங்கள் வந்து பாருங்கள், இதை என்ன சொல்லுது, நம்பரை ஆட் பண்ண முடியாது. ஸோ நம்ம அதை வந்து ஒரு ஸ்ட்ரிங்காக மாற்றிக்கிறோம். ஓகே, ஸோ அந்த ப்ராப்ளம் வந்து சால்வ் ஆயிடுச்சு. ரெண்டாவது என்ன பண்ணுது, நம்ம இந்த கேஸ்டிங் எதுவுமே இப்போ நம்மளுக்கு தேவையில்லை. ஏன்னா நம்ம ஆல்ரெடி நம்மளுடைய இதே வந்து ஸ்பெசிஃபிக்கலாக நம்ம வந்து இதுன்னு கொடுத்தாச்சு. ஓகே, ஸோ எந்த ஒரு இடத்துலையும் நீங்கள் கேஷ் பண்ண தேவையில்லை. செகண்ட் வந்து என்ன பண்ணலாம், எந்த ஒரு இடத்துலையும் நீங்கள் வந்து அது கம்பைல் டைம் எரராக காட்டிடும். உங்களை வந்து அந்த ப்ரோக்ராம் ரன் பண்ணவே விடாது, அசைன் பண்ணவும் விடாது வேறு வேரியபிள்ஸை. ஸோ இந்த ப்ரோக்ராம் ரன் பண்ணிங்கன்னா ப்ளூ அண்ட் பிளாக் பிரிண்ட் ஆயிடுச்சு. ஸோ அட்வான்டேஜ் இப்போ நம்ம என்ன ரெண்டு மெயின் அட்வான்டேஜ் பார்த்துருக்கோம். ஃபஸ்ட்டு வந்து க்ளீன் கோடு. உங்கள் கோடு வந்து எல்லா இடத்துலையும் கேஸ்ட் பண்ணி அந்த மாதிரி இருக்காது, ஒரு கிளியர் கோடாக இருக்கும். ரெண்டாவது கோட் ரீடபிலிட்டி இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து அரே லிஸ்ட் ஸ்ட்ரிங் அப்படின்னா இந்த அரே லிஸ்ட்டோட மோட்டிவ் டு ஸ்டோர் த ஸ்ட்ரிங் வேல்யூஸ் அப்படின்னு டெஃபினட்டாக நம்ம சொல்லிட்டோம். ஓகே, ஸோ க்ளீன் கோட், சேஃப் கோட் அண்ட் ரீடபிள் கோட். ஓகே, ஜென்ரிக்ஸ் யூஸ் பண்ணுறதுனால நம்மளுக்கு இந்த 3 அட்வான்டேஜ் வந்து கிடைக்கும். இப்போ வந்து நம்ம வந்து ஜென்ரிக்ஸ் மெத்தட் பற்றி பார்ப்போம். அதாவது ஜென்ரிக் மெத்தட் மெயினாக எங்கே யூஸ் ஆகும்னா, ஜென்ரிக் மெத்தட் யூஸ் பண்ணிங்கன்னா கோட் ரீயூசபிலிட்டி அதிகமாக இருக்கும். சரியா? ஸோ இதுக்கு நம்ம பார்க்க போகிற எக்ஸாம்பிள் வந்து ஒரு அரேயை வந்து லிஸ்ட்டை எப்படி கன்வெர்ட் பண்ணுறது, அதாவது மல்டிபிள் அரேஸ் அதை லிஸ்ட்டை எப்படி கன்வெர்ட் பண்ணுறது பார்ப்போம். இப்போ நம்மள்ட்ட இருக்கிற வந்து 2 அரே டிக்ளேர் பண்ணியிருக்க பாருங்கள், இன்டிஜர் நம்பர்ஸ் 1 2 3 4 5, ரெண்டாவது ஸ்ட்ரிங் நேம்ஸ் ஒரு 3 நேம் கொடுத்துருக்கேன். ஸோ இதை வந்து எப்படி ஜென்ரிக் மெத்தட் யூஸ் பண்ணி என்ன பண்ணலாம், ஜென்ரிக் மெத்தட் யூஸ் பண்ணி நம்ம வந்து ரீயூஸ் பண்ணலாங்கிறத பார்க்கலாம். சரியா? ஸோ ஃபஸ்ட்டு டிக்ளரேஷன். ஸோ டிக்ளரேஷனை கிளியராக பாருங்கள். நம்மளுடைய ஜென்ரிக் மெத்தட் டிக்ளரேஷன் என்ன இருக்குன்னா, ப்ரைவேட் ஆர் பப்ளிக், உங்களோட மாடிஃபையர் என்ன வேணாலும் இருக்கலாம். அடுத்து ஸ்டாட்டிக், அந்த தேர்ட் ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் ரொம்ப முக்கியமானது. அங்கே யூஸ்வலாக நம்ம என்ன பண்ணுவோம், நமக்கு ரிட்டர்ன் டைப்பை மென்ஷன் பண்ணுவோம். ஸோ இங்கே நம்மளோட ரிட்டர்ன் டைப் என்ன, லிஸ்ட். ஆனால் அதுக்கு முன்னாடி பின்னாடி அந்த டேட்டா டைப் வருது பார்த்தீங்களா, அதை வந்து டீங்கிற டைப் டீங்கிற ஜென்ரிக் கீவேர்ட் யூஸ் பண்ணி நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஓகே, ஸோ சின்டாக்ஸ் என்ன, ப்ரைவேட் ஸ்டாட்டிக் ஓப்பன் அண்ட் க்ளோஸ் பேரந்தஸ் டி அப்படிங்கிற ஜென்ரிக் டைப். லிஸ்ட்டுக்கு அப்புறம் அந்த லிஸ்ட்டோட டேட்டா டைப் என்ன, ஜென்ரிக். அதாவது கொடுக்குற என்ன டேட்டா டைப், ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்ட்ரிங் கொடுக்குறோன்னா ரிட்டனும் ஸ்ட்ரிங்காக இருக்கணும், அந்த லிஸ்ட்டோட வேல்யூவும் ஸ்ட்ரிங்காக இருக்கணும் அப்படின்னு மென்ஷன் பண்ணிவிட்டு. ஓகே, அடுத்து உள்ளே பாருங்கள், கன்வெர்ட் அரே லிஸ்ட் என்னோடய ஃபங்க்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, அதில் நான் என்ன வாங்குறேன், அரே வாங்குறேன். ஓகே, ஸோ என்னோடய அரே என்னவாக இருக்கணும், டி. அதே பேட்டர்ன், நான் ஸ்ட்ரிங்னா ஸ்ட்ரிங் ஸ்ட்ரிங் மூணுமே வந்து ஸ்ட்ரிங்காக இருக்கும், ஸ்ட்ரிங் அரே. இப்போ இன்டிஜர் பாஸ் பண்ணிங்கன்னா டீங்கிறது என்னவாயிரும், இன்டிஜர் 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 அரே இப்படி ஆயிரும். ஓகே, ஸோ இதுதான் நம்மளுடைய ஜென்ரல் டிக்ளரேஷன். சரியா? அடுத்து என்ன பண்ணுறோமோ, ரிட்டர்னில் வந்து அந்த அரே டாட் ஆல்ரெடி நம்மளுக்கு தெரிஞ்ச ஃபங்க்ஷன் தான், அரேஸ் டாட் அஸ் லிஸ்ட் ஆஃப் அரே வந்து என்ன பண்ணிடும், அதை வந்து ஒரு லிஸ்ட்டாக கன்வெர்ட் பண்ணிடும்.
ஸோ கன்வெர்ட் பண்ண ப்ரோக்ராம் நான் என்ன பண்ணுறேன், என்னுடைய மெயின் ப்ரோக்ராமில் வாங்கிடுறேன். அது வந்து லிஸ்ட்டு ஸ்ட்ரிங்கிற வேரியபிள் நேமையும் லிஸ்ட் நம்பருங்கிற வேரியபிளில் என்ன பண்ணிடுவோம், நம்பரை வாங்கியாச்சு. ஸோ இது ரெண்டையும் பிரிண்ட் பண்ணுவோம். இப்போ நீங்கள் ரன் பண்ணிங்கன்னா நம்மளுக்கு என்ன கிடைக்கணும், இது ரெண்டுமே வந்து லிஸ்ட்டாக கன்வெர்ட் ஆகி இதில் ஸ்டோர் ஆகிடுச்சு. அதை நம்மளுக்கு வந்து பிரிண்ட் பண்ணும். சரியா? ஸோ ராஜு, ராகுல், ராஜா 1 2 3 4 5. ஓகே. ஸோ இது பார்த்தீங்கன்னா நம்ம வந்து என்ன கைண்ட் ஆஃப் டேட்டா டைப் கொடுத்தாலும் என்ன பண்ணுறது, இன்டிஜரையும் எடுத்துக்கிறது, ஸ்ட்ரிங்கை எடுத்துக்கிறது, டபுள் எடுத்துக்கிறோம், எல்லாமே எடுத்துக்கிறோம். ஓகே. அடுத்து நம்ம பார்க்க போகிறது வந்து பவுண்டட் ஜென்ரிக்ஸ். அதாவது எப்படின்னா, இந்த ஜென்ரிக்ஸ்க்கு வந்து நான் ஒரு பவுண்டிங் லிமிட் கொடுக்குறேன். அதாவது எல்லாத்தையும் அக்செப்ட் பண்ணக்கூடாது. ஒரு பர்டிகுலர் சீரீஸ், அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம காட்டுற எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, நீ வந்து நம்பரை மட்டும் அக்செப்ட் பண்ண, வேறு எதையும் வந்து நீ அக்செப்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு நான் வந்து இந்த ப்ரோக்ராமுக்கு வந்து இன்ஃபார்ம் பண்ண போகிறேன். ஸோ அதுக்கு என்ன பண்ண போகிறோம், டி எக்ஸ்டென்ஸ், அதாவது நம்மளோட ஃபங்க்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, அதில் டி எக்ஸ்டென்ஸ் கொடுத்து நம்பர் அப்படின்னு மென்ஷன் பண்ணிட்டுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நம்மளுடைய ஃபங்க்ஷன் பார்த்திங்கன்னா ஜென்ரிக்காக அக்செப்ட் பண்ணோம், பட் ஆனால் ஓன்லி அந்த டேட்டா டைப் வந்து நம்பர்ஸாக இருந்தால் மட்டும்தான். ஸோ இப்போ ஒன்ஸ் நாங்கள் எக்ஸ்டென்ஸ் நம்பர் கொடுத்தோன்னா இங்கே ஸ்ட்ரிங்கில் எரர் அடிக்குது பார்த்தீங்களா. ஸோ நம்ம இங்கே என்ன பண்ணிடுவோம், இதை வந்து ஒரு டபுளாக மாற்றிடுவோம். ஓகே, டபுள் நம்பராக மாற்றிடுவோம். லிஸ்டோட இதுவும் வந்து டபுள் மாற்றியாச்சு. ஸோ இப்போ ரன் பண்ணுங்கள். ஸோ என்னாச்சு, ஃபைனலாக நம்மளுக்கு இதுக்கு பேர் தான் பவுண்டட் ஜென்ரிக்ஸ். அதாவது என்னுடைய இது ஜென்ரிக் மெத்தட் தான், பட் ஆனால் இட்ஸ் பவுண்ட் ஒன்லி டு நம்பர்ஸ். அதாவது நம்பரை மட்டும்தான் வாங்கும், நம்பரை மட்டும்தான் இது பண்ணும். ஸ்ட்ரிங்காக இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆச்சு, நம்மளுக்கு கம்பைல் டைம் எரர் வந்துருச்சுல. ஸோ இதுக்கு பேர் தான் பவுண்டட் ஜென்ரிக்ஸ். சரி, நான் இன்னொரு எக்ஸாம்பிள் உங்களுக்கு காட்டுறேன். இது வந்து என்ன ப்ரோக்ராம்னா, அதை அப்புறம் டிஃப்ரெண்ட், அதாவது கேரக்டர், ஸ்ட்ரிங், இன்டிஜர், இது 3 டிஃப்ரெண்ட் அரேஸை வாங்கி இதை வந்து என்ன பண்ண போகிறோம், இதை வந்து ஷார்ட் பண்ண போகிறோம் ஒரே ப்ரோக்ராமில். ஓகே. ஸோ அதுக்கு வந்து நான் ஒரு 3 வேல்யூ வாங்கிக்கிறேன். ஸ்ட்ரிங் நேம்ஸ், கேரக்டர் நேம் கிடையாது, கேரக்டர் ஏபிசிடிங்கிறத. அடுத்து பார்த்தீங்கன்னா இன்டிஜர் நம்பர். இது பார்த்தீங்கன்னா நான் வந்து ஆல்ஃபபெட்டிக்கல் ஆர்டரில் ஆர்டர் பண்ணல, இது பண்ணிக்க. ஃபைனலாக நம்ம என்ன பண்ண போகிறோம், இது 3 ஷார்ட் பண்ணி இது 3 ஒரே ப்ரோக்ராம் யூஸ் பண்ணி, ஜென்ரிக் ப்ரோக்ராம் யூஸ் பண்ணி நம்ம ஷார்ட் பண்ணுவோம். சரியா? ஸோ வந்து அதே சின்டாக்ஸ் தான் ப்ரைவேட் ஸ்டாட்டிக். நம்மளோட ஜென்ரிக் வேரியபிள்ஸ் டி, லிஸ்ட்டு டி, அடுத்து வந்து ஷார்ட் பண்ண போகிறோம் அரே பார்த்துக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டெப் உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும், அரேஸ் டாட் ஷார்ட்ங்கிற மெத்தட் இதுக்கு யூஸ் ஆகும், ஒரு இதை வந்து ஷார்ட் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும். சரியா? ஸோ அரேஸ் டாட் ஷார்ட் பண்ணுங்கள் ஃபஸ்ட் ஸ்டெப்பு, அதில் அந்த அரே பாஸ் பண்ணுங்கள். செகண்ட், ரிட்டர்ன் போட்டு அரேஸ் டாட் அஸ் லிஸ்ட்டாக கன்வெர்ட் பண்ணி அந்த அரே பாஸ் பண்ணி, அவ்வளோதான். ப்ரோக்ராம் வந்து ரொம்ப சிம்பிள். ஸோ நம்ம கீழே வந்து நேம்ஸ், ஆல்ஃபபெட், நம்பர், இந்த 3 வந்து பிரிண்ட் பண்ணிடுவோம். சிஸ்அவுட் யூஸ் பண்ணி அந்த ஃபங்க்ஷன் கால் பண்ணுங்கள், நேம்ஸ், ஆல்ஃபபெட், நம்பர்ஸ் வந்து பிரிண்ட் பண்ணிடுவோம். ஸோ இப்போ இந்த ப்ரோக்ராம் ரன் பண்ணுவோம். ஸோ என்னாச்சு, நம்மளுக்கு எல்லா வேல்யூஸும் வந்து ஆல்ஃபபெட்டிக்கல் ஆர்டரில் ஷார்ட் ஆகிடுச்சு. ஓகே. ஸோ இவ்வளோ தான் ஜாவா ஜென்ரிக்ஸ். ஸோ இதில் பார்த்திங்கன்னா நம்ம மெயின் என்னென்னு பார்த்துட்டோம், ஜாவா ஜென்ரிக்ஸோட அட்வான்டேஜ் பார்த்தாச்சு, ஜென்ரிக்ஸ் மெத்தட்ஸோட யூசபிலிட்டி பார்த்தாச்சு. ஸோ 3 திங் வந்து உங்களுக்கு வந்து புரிஞ்சிருக்கும். ஒன் வந்து ஒய் டு யூஸ் ஜென்ரிக்ஸ் அப்படின்னு கேட்டால், ஃபஸ்ட்டு வந்து கோட் ரீடபிலிட்டி, அதாவது கோட் ரீடபிளாக இருக்கும், கோட் ரீயூசபிளாக இருக்கும். சேஃப்டி, அதாவது வந்து ஒரு மெத்தட், ஒரு டேட்டா டைப் இருக்கக்கூடிய ஒரு கலெக்ஷனில் இன்னொரு டேட்டா டைப் வேல்யூஸை வந்து அசைன் பண்ண விடாது. ஸோ சேஃப்டி. ஓகே. ஸோ சேஃப்டி, ரீடபிலிட்டி, கோட் ரீயூசபிலிட்டி, இதுதான் ஜென்ரிக்ஸோட மெயின் மோட்டிவ். இன்னொன்று முக்கியமான விஷயம் என்னென்னா, இட் ஒர்க்ஸ் ஒன்லி வித்
நான் ப்ரிமிட்டிவ் ஆர் யூசர் டிஃபைன் டேட்டா டைப்ஸ். நீங்கள் கிளியராக பார்த்தீங்கன்னா நான் கேரக்டர் அப்படிங்கிறத யூஸ் பண்ணியிருக்கேன், சிஹெச்ஏஆர் யூஸ் பண்ணலாம். இன்டிஜர் அப்படிங்கிறது அதாவது ரேப்பர் கிளாஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். ஓகே, இதுக்கு பேர் தான் ரேப்பர் கிளாஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். ஆனால் வந்து டைரெக்டாக ப்ரிமிட்டிவ் டேட்டா டைப்பை வந்து நம்ம யூஸ் பண்ண முடியாது ஜென்ரிக்ஸில். ஸோ நம்ம இன்றைக்கி பார்த்த கான்செப்ட்ஸ் அப்படியே ரிவைன் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு வந்து என்ன பார்த்தோம், ஜென்ரிக்ஸ்னு பார்த்தோம். செகண்ட் வந்து ஜென்ரிக் மெத்தட்ஸ் பார்த்தோம். ஃபைனலாக வந்து பவுண்டட் ஜென்ரிக்ஸ் பார்த்தோம். லாஸ்ட் ஒரு ஜென்ரிக்ஸ் மெத்தடோட எக்ஸாம்பிள் யூஸ் பண்ணி எப்படி நம்ம ஷார்ட் பண்ணலாங்கிறத பார்த்தாச்சு. ஓகே, ஸோ இந்த ட்விட்டர் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். என்னோடய வீடியோஸ் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். சேனலில் இன்னும் வரப்போகிற கண்டென்ட்டை பார்க்குறது ப்ளீஸ் சப்ஸ்கிரைப். அப் டு தென், பை பை, தேங்க்யூ.